தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் தமிழர்களின் மத்தியில் பாஜக மீதான வரவேற்பு பெற்றுள்ளதா இளைஞர் மத்தியில் பார்க்கிற போது ஆம் வரவேற்பு பெற்றுள்ளது 24%, இல்லைன்னு சொல்லி 63%, காசோ 13% சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா என்று பார்க்கிற போது திருப்தின்னு சொல்லி 32%, அதிருப்தி 47%, காசோ 15% சொல்லப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் மாற்றப்பட்டதால் திரு அண்ணாமலை அவர்களின் வாக்கு பாஜக பக்கம் செல்லுமா? 10% ஆம் செல்லும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருக்காங்க. வாய்ப்பே இல்லைங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜக ஓட்டு போட தயாரா இல்லைங்க அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் போட மாட்டோம். அதிமுக பாஜக கூட்டணி 2 பேர் சேர்ந்தா கூட அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓட்டு போட தயாரா சொல்லக்கூடியவங்க வாய்ப்பில் என்ன 65% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. ஓரளவு 15% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. காசோ 10% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு வரவேற்பு. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் மக்கள் மத்தியிலும் அந்த இரு கட்சியில் தொண்டர் மத்தியிலும் கேட்கிற போது இருவரும் ஒப்பிட்டு பார்க்கிற போது வரவேற்பு சொல்லக்கூடிய 17% இல்லை. இந்த 2 கூட்டணி சேர்ந்து வரவேற்பு அதிமுக தொண்டராகட்டும் பாஜக தொண்டராகட்டும் ஏனைய மக்கள் மத்தியில் வரவேற்பு என்பது குறைவாக 51% இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு பரவாயில்ல, 2 கூட்டணி சேர்ந்து நல்லதாங்க, திமுக வீழ்த்தது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஓரளவுன்னு சொல்லக்கூடியவங்க 19% சொல்லியிருக்காங்க. காசோ பார்த்தீங்கன்னா 13% சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி வரவிருக்கும் 2020 சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தொடர வேண்டுமா? இப்ப இருக்க கூட்டணி தொடர என்ற கேள்வி கேட்கிற போது தொடர வேண்டும் சொல்லி 47% பேரும், தொடரக்கூடாது 15% பேரும், தொடர் வெற்றி கூட்டணி சொல்லக்கூடிய 30%, காசு 7% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. விஜய் தாவே கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்குகள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என ஒரு 5 கட்சியை முன்னுரிமை எடுத்துக்கிட்டு சொல்கிற போது அதிக வாக்கள் திமுக, 2வது அதிமுக, 3வது விசிக, 4வது நாதக, பாஜக, பாமக 5வது இடத்தில் இருக்கிறது. பாமக அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கேள்வி வடகர் மாவட்டம் ஒப்பிட்டு கேட்கிற போது அதிமுகவோட 53%, திமுகவோட 19%, பிற 13%, காசோ 5% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஆதரவு என்று 35%, எதிர்ப்பு என்று 30%, பரவாயில்லை 5%, சொல்லும்படி 20% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் பேச்சு செயல்பாடு மக்கள் மத்தியின் மதிப்பீடு குறித்து கேட்கிற போது வரவேற்பு 59%, அதிக வெறுப்பு 31%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தபடியாக தமிழக அரசின் அமைச்சர்கள், சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் முழு கட்டுப்பாட்டு இருக்கிறார்களா என்று கேட்கிற போது ஆம் கட்டுப்பாட்டு தான் இருக்கிறாங்க 52%, இல்லை 30%, காசோ 17% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் புதிய வாக்காளர்கள், அதாவது கிட்டத்தட்ட 1,10,00,000 வாக்காளர்கள் புதிய வாக்காளர் போன பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டாங்க. அப்படின்ற போது அந்த புதிய வாக்காளர்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் யாருக்கு என்ற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2வது இடத்தில் அண்ணாமலை அவர்களும், 3வது இடத்தில் சீமான் அவர்களும், 4வது இடத்தில் உதயநிதி அந்த வாக்குகள் பெறக்கூடிய வாய்ப்புல இருக்கிறாங்க. அந்த இளைஞருடைய புதிய வாக்குல 1,10,00,000 ஓட்டு பார்லிமெண்ட் நடந்தது. இப்போ அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அதிகமாச்சுன்னா அந்த ஓட்டுகளை கவரக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி 39 வயசுக்குள்ள 18-39 வயசுக்குள்ள 2,40,91,872 வாக்காளர்கள் போன நாடாளுமன்றத்தில் பதிவிட்டாங்க. இப்போ வர சட்டமன்றத்தில் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாக்குகளிலும் பார்த்தீங்கன்னா விஜய், அண்ணாமலை, சீமான், உதயநிதி இவர்களுக்கான நானுமுகத்துக்கான சூழ்நிலை தான் நிலவப்படுறதா பார்க்கப்படுது. தமிழகம் போதைப் பொருள் நடமாட்டம் வழக்கம் அதிகரிப்பதை தமிழக அரசு கட்டுப்படுத்துகிறதா? நன்று சொல்லக்கூடிய 10%, அதிருப்தி சொல்லக்கூடிய 80%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் அரசியல் கட்சியின் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர்கள், அதாவது சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக அது பார்வை வேறு. தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளில் யார் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த பார்வையில் இந்த 4 ஆண்டில் கேட்கப்பட்ட போது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 2வது இடத்தில் சீமான் அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி அவர்களும், 4வது இடத்தில் விஜய் அவர்களும், 5வது இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த முதன் பிரதானமாக சொல்லப்படுறாங்க. மும்மொழி NEP கொள்கை தமிழக மக்களின் வரவேற்பு குறித்து என்ற கேள்வி கேட்கும்போது இந்த மொழி இந்த சட்ட கல்வி திட்டத்தை பற்றி கேட்கிற போது எல்லா மொழியும் வந்தா தப்பு இல்லைங்க சொல்ற மனமாற்றம் மக்கள் உருப்பட்டை பார்க்கப்படுகிறது. அப்படி வரவேற்புன்னு சொல்லக்கூடிய 52%, வர எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய 33%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க.